வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் இளம் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். அயோத்தியில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் குறித்த தேசிய பாதுகாப்பு மண்டல மாநாடு இன்று புதுடெல்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தொடக்கி வைத்தார். இம்மாநாட்டை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையம் ஏற்பாடு செய்துள்ளது. வட இந்தியாவின் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். கடந்த 10 ஆண்டுகளில் 56,800 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 24 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மானாஸ் 2 ஹெல்ப்லைன் விரிவாக்கத்தையும் அவர் தொடக்கி வைத்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் போபால் மண்டல பிரிவின் புதிய அலுவலக வளாகத்தையும் திரு அமித் ஷா திறந்து வைத்தார். இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் 2411 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் அகற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் நாளை புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 3000 இளம் தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நாட்டின் இளைஞர்களை தேசத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் ஈடுபடுத்தும் ஒரு தனித்துவமான முயற்சி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய இளைஞர் விழா மற்றும் இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை துணை இணையமைச்சர் திரு ரக்ஷா கோட்சே எழுதிய கட்டுரையை திரு மோடி இன்று தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறும் முதல் நாள் நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா 1 லட்சம் இளைஞர்களை அரசியல் சார்பு இல்லாமல் அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற பிரதமரின் சுதந்திர தின அழைப்பின்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 10 பங்கேற்பாளர்கள் குறித்து சிறந்த கட்டுரைகளின் தொகுப்பையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். இந்த கட்டுரையின் கருப்பொருள் தொழில்நுட்பம், நிலைத்தன்மை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், உற்பத்தி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளை உள்ளடக்கியதாகும். அயோத்தியில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஸ்ரீராமர் கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ராம்லல்லாவுக்கு பஞ்சாமிர்தம் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு 56 உணவு வகைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனையொட்டி நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் அயோத்தி வந்துள்ளனர். இந்த சிறப்பு விழாவில் தங்கம் மற்றும் வெள்ளியால் நெய்யப்பட்ட ஆடைகளை அணிந்து குழந்தை ராமர் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். இந்த 3 நாள் விழாவை அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடக்கி வைத்தார். தினமும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பகவான் ராமருக்கு பஜனை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இது தவிர ராமர் குறித்த கதா காலட்சேபம், சொற்பொழிவுகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இந்நிகழ்ச்சியை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. அயோத்தியில் இன்று குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டதன் முதலாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல நூற்றாண்டுகள் தியாகம், தவம் மற்றும் போராட்டத்திற்கு பிறகு இந்த கோவில் கட்டப்பட்டதாக அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இது நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் சிறந்த பாரம்பரியம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தெய்வீக மற்றும் அற்புதமான ராமர் கோவில் வளர்ந்த இந்தியாவிற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் சிறந்த ஆதாரமாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AIR News Alerts என்ற X பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், AIR News Alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானை சந்திக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். லட்சியங்களை தாண்டி குறிக்கோளை அடிப்படையாக கொண்ட ஒருவரே அரசியலுக்கு வரவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் அரசியலுக்கு ஒருவர் வருவதற்கான திறன் குறித்த கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் சமூக ஊடகங்கள் முக்கிய கருவியாக திகழ்வதாக பிரதமர் பதிலளித்தார். லட்சியங்களை தாண்டி குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டே ஒருவர் அரசியலுக்கு வரவேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவிற்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வருவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 10,000க்கும் மேற்பட்ட ரயில்கள், 350க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நாளை முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில காவல்துறை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் சாலை விபத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த மாநில போக்குவரத்துத்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக கடந்த 2 மாதங்களாக பொதுமக்களிடம் போக்குவரத்து போலீசார் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர். இறுதியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தில் சென்றால் அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல். புதுச்சேரி மாநிலத்தில் நாளை முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த ஹெல்மெட் தடை சட்டம் தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் நாளை முதல் இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதால் வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும், அவ்வாறு ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களை ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு ₹1000 அபராதம் விதிக்க உள்ளதாக 3 மாதத்திற்கு அவர்களுடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்ய போக்குவரத்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட உள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுமக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கட்டாயமாக ஹெல்மெட் அணிவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 5 வயது குழந்தைக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் அக்குழந்தை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. HMPV தொற்று தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குழந்தைக்கு எடுக்கப்பட்ட ரத்த மாதிரியின் பரிசோதனை முடிவில் தொற்று இருந்தது தெரிய வந்துள்ளது என்றும், குழந்தையின் பெற்றோருக்கு இது தொடர்பாக போதிய விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வைரஸ் பரவல் குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை அளிக்க புதுச்சேரி கோரிமேடு மார்பு நோய் மருத்துவமனையில் முதியோருக்கு 10 படுக்கைகள் கொண்ட ICU வசதியும், ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்காக 6 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக ICU வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் இளைஞர் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். அயோத்தியில் குழந்தை ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதன் 1ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.